ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ குரு காஞ்சி மகா பரிவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற குரு பகவானுடைய கிரக பயிற்சி, லாப குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? குருனா யாரு? தங்கம் பொன் காரகர். பொதுவா பாருங்க, இந்த குரு வர்றாரா என்ன வருது? உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க. இயற்கையிலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான். இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. அப்படியோட குரு பயிற்சியை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம். எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார்? நல்லா பாருங்க. கரெக்டா மே மாசம் 1ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். காலபூஷனுக்கு அது 2வது வீடாக வருது பாருங்க. வருமான ஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார். தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். குருங்கிறது என்ன? இயற்கையிலே சுப கிரகம். எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி, குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது. ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. இப்ப மிதுனத்துல பிறந்தா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு அறிவு சிந்தனை மிதுன ராசி என்பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். நல்ல ஒரு அறிவாற்றல், மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும். மிதுனனா ஆசை. ஏன்னா இது தகவல் தொடர்புக்குள்ள ராசிங்க. இவங்க பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும் மிதுனத்துல பிறந்துட்டா. இரட்டை குணங்கள், 2 விதமான குணம் மனசுக்குள்ள இருக்கும். ஒரு விஷயத்த பண்ண நல்லா பல வாட்டி யோசிப்பார். நல்லா யோசிச்சு சிந்திச்சு பொறுமையா தான் ஒரு விஷயத்த கொண்டு போவார் உள்ள. இவருடைய மிதுன ராசியுடைய தொடர்பு அப்படிதான் இருக்கும். காரியத்தை சாதிக்கணும், இவருக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மிதுனத்துக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். நிறைய தன்மானத்தை நிறைய பார்ப்பார். நல்லா பாருங்க, யாருக்கிட்ட எப்படி பேசினா என்ன காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். விட்டு கொடுத்து போறது, கெட்டு போக மாட்டார் மிதுன ராசிக்காரர். இவர் ஒருத்தர் வீரத்தால அடிக்க மாட்டார், அறிவால புத்தியால ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய குணம் இருக்கும். சாணக்கிய குணம்னு சொல்லுவாங்கல்ல, மிதுனம் தான். நிறைய பேர் பாருங்க, கணக்கு வழக்குனா இவங்க மாதிரி யாரும் போட முடியாது. கரெக்டா துல்லியமா போடுவாங்க. படிச்சிருக்கே மாட்டாங்கன்னா கணக்கு வழக்கு எப்படி இருப்பாங்க? பயங்கரமா இருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, மளிகை கடை, கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்க இவங்கதான். வட்டி தொழில், இது எல்லாமே இந்த மிதுனம் வந்துரும். நல்ல ஒரு டேலண்டான குணம் மிதுனத்துக்கிட்ட இருக்கும். புத்திசாலியான குணம் மிதுனத்துக்கிட்ட இருக்கும். அனுசரிச்சு போற குணம் மிதுனத்துக்கிட்ட இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசி நம்ம என்ன காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணம் மிதுனத்துக்கிட்ட இருக்கும். அப்போ ஒரு தன்மையான குணம் மிதுனத்துக்கிட்ட உண்டு. எதுக்குமே கலங்க மாட்டாங்க மிதுன ராசி என்பர்கள். இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணம் மிதுன ராசி என்பட்ட நிறைய உண்டு. அது மட்டும் இல்ல, இது யாருடைய அதிபதி? புதன வர்றார. நல்ல ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுடைய திறமையை மிதுன ராசி வெளியில கொண்டாந்துட்டா ஜெயிச்சிடலாங்க. அறிவை மட்டும் அப்படியே வெளியில கொண்டாந்து வச்சிருங்க, நீங்க எல்லாமே வெற்றி தான். உங்க அறிவை வெளியில காட்டுங்க, எல்லாமே வெற்றியா மாறும். மிதுன ராசிக்கு மட்டும் பயந்து போய் ஒடுங்கி நிக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்குது, அதை வெளியில கொண்டாங்க, ஜெயிச்சிடலாம். மிதுன லக்னமா இருந்தாலும் சரி, மிதுன ராசியா இருந்தாலும் சரி, 2க்குமே இந்த பலன் பொருந்தும்.
அப்படிப்பட்ட மிதுனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க, எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் எனக்கு கொடுக்குறாங்க. நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் ஆகுது. இப்ப இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா அது வருட பலன். இப்ப குரு பகவான் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு? ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்துல குரு என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறான்னு மட்டும் பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல நீங்க ராசி மிதுன ராசியா இருக்கலாம், ஆனா லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னங்கள் மாறி மாறி வரும். உங்க லக்னத்துக்கு குரு பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாருங்க. இதுதான் அது மெயினான விஷயம். குரு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு பாருங்க. நல்லவரா கெட்டவரா, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் கெட்டவரா இருந்தாலும் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுப நட்சத்திரம் இருந்தாலும் அங்கே சுபயோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். எல்லாருமே குரு பகவான் இருக்கையிலே சுபகரத்தை சொல்றாங்க. கெட்ட இடத்துல இருந்தாலும் அது நல்ல ஒரு மனசாட்சியோட நல்ல விஷயத்த பண்ணுங்க குரு பகவான். ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தோஷமா இருக்கட்டுமே, எல்லா கிரகமும் சரியில்லாம போகட்டுமே, குரு பகவான் மட்டும் நல்ல ஸ்தான பலத்துல நின்று அந்த இடத்த பார்த்துட்டாருன்னா இவருக்கு உயிர் கொடுத்த மாதிரி. அதான் என்ன சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. எல்லா கிரகத்தையும் கெட்ட சக்தி அழிக்கக்கூடிய தன்மை குரு பகவான்கிட்ட இருக்குது. அதான் இயற்கையான சுப கிரகத்துல ஃபர்ஸ்ட் குரு பகவான். அப்ப யாரும் குரு வந்துட்டாவே ஒரு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில. ஏன்னா இது வளரக்கூடிய கிரகம், வளர்ந்து ஒருத்தரை வளர்த்து விடக்கூடிய கிரகம். குருன வளர்ச்சிக்கு காரகர் குருவை சொல்றாங்க. நல்ல ஒரு வளர்ந்து போகக்கூடிய குணம் குரு பகவான் இருக்கும். குரு நல்லா இருந்துட்டாருன்னா நல்ல பலம் அவங்களுடைய ஜாதகத்துல எடுத்துப்பாரு. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு இருக்காரு நல்லா கையெடுத்து ஒருத்தர் கும்பிடுவாங்க. நல்ல ஒரு பார்த்தவன ஒரு முகலட்சணம் ஒரு தோற்றம் தெரியும் பாருங்க. இவரா நல்ல மனுஷன் ஐயா, எந்த ஒரு பிரச்சனையும் போன எதுலையுமே விட்டு கொடுத்து அமைதியா போறாருயா அப்படிம்பாங்க. அப்போ ஜாதகர் எப்படி இருப்பாரு? குரு நல்லா பலமா இருப்பாருங்க. இவர் தாங்க தங்கத்துக்கு அதிபதி, பொண்ணுக்கு காரகர் தாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான் தாங்க. தங்கம், பணம், பொன், நகை இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு பகவான் தான். கல்விக்கு காரகர் யாருங்க? குரு தாங்க. குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. குழந்தைய கொடுக்கக்கூடிய கிரகம் யாருங்க? குரு பகவான் தான். பல பிசினஸ் தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். தெய்வ திருப்பணிகள் பொது சேவையில் உள்ள நபர்கள் எல்லாமே இந்த குரு தான். ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்கா பாருங்க, அவங்க எல்லாம் பாருங்க குரு அவங்க ஜாதகத்துல பலமாக இருப்பார். நல்ல ஒழுக்கமானவர் பேர் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. குரு நல்லா இருந்துட்டாவே இவர் எந்த வம்புக்கும் போக மாட்டார், எந்த தும்புக்கும் போக மாட்டார். அது மட்டும் இல்ல, ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும் வாழ்க்கையில. குரு நல்லா இருந்துட்டா நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே இருக்கக்கூட நல்ல ஒரு அனுகூலமா இருப்பார். கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான். ஜாதகத்துல குரு நல்லா இருப்பார். ஆன்மீக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான், அவங்க ஜாதகத்துல நல்லா இருப்பார். ஆன்மீக பயணம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோவில் ட்ரஸ்ட்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே குரு பகவான் தான் வருவார். பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி யாருங்க? குரு தாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குரு பகவான சொல்றாங்க. நகை கடை வச்சிருக்காங்களா? குரு பகவான். ஃபைனான்ஸ் பண்றாங்களா? குரு பகவான். வட்டி தொழில் பண்றாங்களா? குரு பகவான். இதெல்லாம் குருவுடைய காரகம் வருது. தங்கம், அதோடைய உருவம் என்ன? பெரிய யானையுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்களா? அப்ப அதோடைய குணங்கள் எப்படி இருக்கும்? யானை. ஆக யானையை அதுவும் ஜெயிக்க முடியுமா? இருக்கிறதுல மிருகத்துல எந்த பெரிய உருவம்? யானை தான். அப்ப அப்படிப்பட்ட கிரகம் தான் குரு பகவான். சட்டத்துக்கு மாறாக போக மாட்டாங்க, சட்டத்துக்கு உள்ளதான் போவாங்க. இவங்க நீதிபதி. நீதி சொல்றாரு பாத்தீங்களா, வக்கீல் வாதாடுவாரு, ஒரு ஜட்ஜ் நீதி சொல்லுவாரு பாருங்க, அவர் யாரு? குரு தான். அவங்க ஜாதகத்துல பாருங்க குரு நல்லா பலமா இருக்கும். குடும்ப தலைவர்கள், அரசு புரோகிதம், பல மந்திரம் சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் குரு தான். கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான். சுபகாரியம் எல்லாமே இந்த குரு பகவான் தான். என்ன குரு பலம் வந்துருச்சா அப்படின்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட கிரகம் தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல திசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. ஜாதகத்துல பிரபு ஜாத திசாபுத்தியை பார்த்துட்டு மேட்ச் பண்ணி எடுங்க, துல்லியமா உங்களுக்கு பலன் வரும்.
சரிங்களா? இப்ப இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம். இப்ப குரு போகக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க. குரு ஒவ்வொரு நட்சத்திரம் போகும்போது அந்த பலனை கொடுப்போம். இப்போ உங்களுக்கு பாருங்க, அவர் விரைய குரு ஆறாரு. மிதுன ராசி எல்லாமே ஒரு அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். என்னது விரைய குருவா வர்றாரு, பெருசா விரயத்தை கொடுத்துருவாரா, விரயம் இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை மனசுக்குள்ள ஓடும். அங்கே விரயம் இருக்குமா, ஒரு விரயத்தை கொடுப்பாரா? மிதனத்துக்கு பார்த்தா இங்க விரய செலவுகள் இருக்காது. விரய குருவா இங்க வேலை செய்ய மாட்டாரு, லாப குருவா வேலை செய்வாரு. லாப குருவா வேலை செய்வாரு. அவருடைய பார்வை எங்க படுது? 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் பாக்குறாரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன் உங்களுக்கு லாப குருவா அவர் வேலை செய்வார்? உங்களுடைய நட்சத்திர அதிபதியை பாருங்க. அதாவது இவர்களுடைய நட்சத்திரம், அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். ஃபர்ஸ்ட் கார்த்திகை நட்சத்திரம் இந்த குரு பகவான் ரிஷபராசில போவார். கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரிய பகவானுடைய நட்சத்திரம். நல்லா பாத்துக்கணும். ஏன் உங்களுக்கு அந்த பாதிப்பு வராதுன்னா காரணம் தான். சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள். உங்களுக்கு பாருங்க, சூரியனுடைய வீடு எது? 3ஆம் வீட்டு அதிபதியா, வெற்றி ஸ்தான அதிபதி சாரத்துல போறார். அவ்வளவுதான். அப்ப அங்க என்ன ஆகும்? எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்கணும்டாங்கிற மனசு, இந்த தைரிய குணத்தை கொடுத்துருவார். யாருமே இந்த கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே கர்ம வினை இருக்கும். அந்த கர்ம வினை வரும்போது அந்த பாதிப்பை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். இது விதியை மாத்த முடியாது. அந்த பாதிப்பை சின்னதா குறைக்கிறது எப்படி? பரிகாரம் மூலமாக. பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியாதான். முனிவர் சித்தர் என்ன சொல்லியிருக்காங்க? பாதிப்பை சின்னதா குறைச்சுங்க. உடம்புல பெருசா அடிபடுதா சின்ன கீரலா பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் பரிகாரங்கிறது. ஏன்னா மிதன ராசிக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சாருங்க. கேட்டு பாருங்க. தொழில் நல்லா இருந்திருக்காது. இவருடைய பெயர் போல் அந்தஸ்து பிரச்சனை வந்திருக்கும். வேலை உத்தியோகத்துல பிரஷர் நிறைய இருந்திருக்கும். லாபத்துல பிரச்சனை இருக்கும், வருமானத்துல பிரச்சனை இருக்கும். எல்லாமே பிரச்சனையை பார்த்துக்கிட்டே வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா போய் இருந்திருப்பாரு. இனிமே இந்த பிரச்சனை இருக்காது. இனிமே ஒரு நிம்மதியான அனுகூலத்தை கொடுத்துருவாருங்க இந்த குரு பயிற்சியானது. ஆனா எடுத்தவனே என்ன சொல்லுவேன் நான், முதல் பலனே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்த நீங்க மாத்த போறீங்க, அது கன்ஃபார்ம். இடம் மாற்றங்கள் உண்டு. 3ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல, கார்த்திகை சாரத்துல அந்த குரு போறாருன்னா ஏதோ ஒரு சிறு இடத்தை மாத்த போறாரு. அது நல்ல மாற்றமா வருது. இப்ப வெளிநாடு போகலாமா? வெளிநாடு போகலாமா, போக வேண்டாமா? போகலாம். வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேற கம்பெனியை மாத்தலாமா? அந்த மைண்ட் செட் வந்திருக்குமா, வந்திருக்காத? வந்திருக்கணும் மிதுன ராசிக்கு. நான் ஒரே கம்பெனில வேலை பார்க்கறேன், நான் வேற கம்பெனிக்கு மாறலாம்ங்கிறேன். ஆனா இன்னும் ஒரு அனுகூலமா இல்லை. நான் வேற கம்பெனியை மாத்த போறேன், வேற கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்துட்டேன், வேற பிசினஸ்க்கு நான் மாற போறேன், வேற தொழிலுக்கு மாற போறேன், மைண்ட் செட்ல உள்ள அனைவருக்கும் சொல்றேன், சூப்பரான மாத்தம் மாறிக்குங்க. வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் போறதுனா போய்க்குங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவான் யோகத்தை 12ஆம் இடத்து குரு அந்த வேலையை செய்யும். இதான் விரைய குரு. விரைய குரு என்ன? ஒரு இடத்த விட்டு இடம் போறதுதான் விரைய குரு. இது மாதிரி விஷயத்த நம்ம ஏற்படுத்திக்கணும். அடுத்து போகக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துல போறாரு அவரு? ரோகிணி நட்சத்திரம். அப்பதாங்க கொடுப்பாரு வருமானத்தை. எப்படி கொடுப்பாரு? வெளியில கொடுப்பாருங்க வருமானத்தை. ஒரு இடத்த மாத்தி உனக்கு வருமானத்தை நான் கொடுக்குறேங்கிறாருங்க. இதுதான் குரு பயிற்சி. இது மாதிரி நம்ம எடுத்து கொண்டு போகணும். அதான் பாயிண்ட். நம்ம வெளியில போய் கிளம்ப ரெடியாக வந்துடணும். ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்தி நம்ம பிசினஸ் பண்ணணும். ஜாத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டா தொழில் பண்ணோம்னா, ஜாத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு கரெக்டா தொழில் ஆரம்பிக்க இப்போ யோகமா கொடுத்துருவாரு. அப்ப வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே யோகம்தான். தொழில் ரீதி சூப்பரா இருக்கும். நான் உத்தியோகம் தொழில் ரெண்டுக்குமே நான் கேரண்டி சொல்றேன். அது வெளியில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். ஏன்னா 12ஆம் இடத்து குரு அந்த வேலையை செய்வார். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே இதுல பணத்தை விரயம் பண்ண போறீங்க. அது கன்ஃபார்மா நடந்துடும். கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா அவர் மிருகசீரத்துல போயிட்டாரா, இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்குவீங்க. அந்த யோகத்தையும் கொடுக்க போறார். நல்லா பாத்துக்குங்க. இது விரைய குரு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை மட்டும் கொடுக்குது பாருங்க. வெளியே போக சொல்லுது, இடத்த மாத்த சொல்லுது, வீடை கட்ட சொல்லுது, பூமி. இது இந்த மைண்ட் சிந்தனை உங்களுக்குள்ள ஓடும். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே பாத்துக்குங்க. இது மாதிரி சுப விரயமா பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு? மருத்துவ செலவு உடனே காட்டுவார். என்ன காட்டுவாரு? கால் பிரச்சனை, ஜாமீன் போட்டு ஏதாச்சும் ஒரு தடை, ஏதாச்சும் ஒரு நண்பர்கள்ட்ட பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து வச்சிருவாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சுப விரய செலவை நம்ம பண்ணிக்கணும். அவ்வளவுதான். திருமணத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். நீங்க பயப்பட வேணாம். திருமணத்தை பொறுத்தவரையும் திருமணத்துக்கு அவர் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். அது இப்படியே மறைமுக ராஜயோகமா மாறிடும்.
ஏன்னா பொதுவா பாருங்க, சுக்கிரனுடைய வீடு அவருக்கு பகை வீடு தான். அதனால இங்க பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதனால திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும். கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்காதனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிருங்க. பொருளாதார பயிற்சி சூப்பரா இருக்கும். ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு மட்டும் பார்த்துட்டு பலன் எடுக்க கண்டிப்பா வரும். விரைய செலவை நான் சொன்ன மாதிரி விரையத்தை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நகையை அடகு வைக்கிறது, பணத்தை ஏதாச்சும் விரையம் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம். அந்த விரைய குருல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார். கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். படிப்பு கல்வியில வெளிநாட்டுல படிக்கும் சரி, இங்க படிக்கும் சரி, நல்லா இருக்கும். அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதுங்க, கண்டிப்பா அரசாங்கம் கிடைச்சிடும். திருமண வாழ்க்கை, காதல் தவிர இரண்டாவது எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு. பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப அதே மாதிரி பாருங்க, இந்த கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளியில ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த குரு பயிற்சி பார்த்துக்குங்க. அது வெளி பிசினஸ் தானே, எல்லாமே நல்லா இருக்கும். சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. நிறைய பேர் இந்த பிசினஸ் எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். லாபங்கள் பெருங்கொண்ட பணம் இப்ப இன்கம் சார்ந்த விஷயம் கிடைக்கும். வெளியில லாட்ரி யோகம், வெளிநாட்டு லாட்ரி யோகம் கண்டிப்பா 100% கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணி கண்டிப்பா நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும். இது எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு. இப்ப பெண்களுக்கு பாருங்க, எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போயிருவோம். ஒரு முதல் நட்சத்திரம் மிருக சீட நட்சத்திரம். எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. உங்க தைரியத்துக்கு ஏத்த நல்ல பலன் கொடுக்க போறாரு. இடம், வீடு, பூமி இது எல்லாமே வாங்குறவங்க வாங்கிடுங்க. திருமணம் நடக்காதவங்க திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எதுவுமே பாருங்க, கூட தன்னுடைய ஃபேமிலி, குடும்பம் இது மாதிரி நிறைய அன்பு செலுத்துவீங்களே, உங்களுக்கு எல்லாமே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில சூப்பரா லாபத்தை கொடுப்பாரு. எங்க போய் நீங்க கடன் கேட்டாலும் கடன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா கட்டிடத்துறையில் நீங்க தான் வேலை பார்ப்பீங்க. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, மெயினா பாருங்க அந்த காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க மிதன ராசி சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது. அதே மாதிரி தொழில நல்லா அனுகூலத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்துல ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண வைப்பார் கண்டிப்பா. இனிமே எதிர்காலங்கள் எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து மாறும். அடுத்த திருவாதிரத்துல பிறந்தவங்க, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. 10ல ஒரு பாவி இருந்தா நல்லது. அவங்க ராசி அதிபதி 10ல தானே போய் உட்காந்துருக்காரு. எந்த ஒரு தடவை வந்தாலும் சரி, உங்களுக்கு லாபத்தை தொழில நீங்க தான் கிங்கு. பிசினஸ், வேலை, உத்தியோகத்துல நீங்க டாப்பா வருவீங்க. இந்த காலகட்டம் இந்த வருஷத்துல பாருங்க எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கொடுத்துருவாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. மருத்துவத்துறை எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே எதிர்காலத்தை பத்தி பார்த்தீங்கன்னா திருவாரூரத்துல பிறந்தவங்க எல்லாமே அறிவு பயங்கரமா வேலை செய்யும் பாருங்க. அறிவை வச்சு செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போறாங்க. நல்லா பாருங்க இந்த திருவாரூரத்துல பிறந்தவங்க. அடுத்து புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்கும். தங்கமான குணம், தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். நிறைய வெளிநாடு போறவங்க தைரியமா போங்க, நல்லா இருக்கும். வெளியில இடத்த வேலையை மாத்துறவங்க மாத்துங்க. தொழில இடத்த மாத்துறவங்க மாத்துங்க. வீடு கட்டாதவங்க வீடை கட்டுங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குற யோகம் நல்லா உங்களுக்கு வரும். ஏதாச்சும் குடும்பத்துல ஒரு சுப செலவு பண்ண போறீங்க, இது கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும். அது சுப செலவா பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எதிர்காலங்கள் நல்லா சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இதுலவே ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. புனர்பூஷணத்துல பிறந்தவங்க மட்டும். மற்றபடி பார்த்தா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணா கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கங்க இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.